ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி நம்ம எங்கே வந்திருக்க பார்த்தீங்கன்னா, சென்னை சேலையூரில் இருக்கிற ஜென்யூன் யூஸ் கார் ஷோரூம் தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம நீங்கள் உண்டு என்னென்ன கார் இருக்குன்னு பார்ப்போம். நீ நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரா ஸ்கார்பியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ், ஃபாக் லாம்ப்ஸ் போட்டுருக்காங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளேம் ஓட்டிருக்காங்க. ஃபுட் ஸ்டெப் போட்டுருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ். இன்டீரியரில் பார்த்தா ஃப்ளோர் மேட்ச் போட்டுருக்காங்க. ஃபுல் சீட் கவர் போட்டுருக்காங்க. ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இன்டீரியர் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. ரியரில் பார்த்தா ஸ்பாய்லர் போட்டிருக்காங்க. பேக் பம்பர்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தா மகேந்திரா ஸ்கார்பியோ S10 வேரியன்ட்ங்க. ரிவர்ஸ் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 8080. வாங்க நம்ம இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ S10 வேரியன்ட்டுங்க. 2017 மாடல் டீசல் வண்டிங்க. இது கிலோமீட்டர் பார்த்தா வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனருங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13 லேக் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம நீங்கள் பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனோவா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தா டோர் பீடிங் போட்டிருக்காங்க. ஹேண்டில் குரோம் போட்டிருக்காங்க. டோர் கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டோர் பீடிங் பார்த்தா குரோமில் கொடுத்துருக்காங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டோர் வைசஸ் போட்டிருக்காங்க. வாங்க இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாலுமே பவர் விண்டோஸ். ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க.
ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது. நல்ல ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தா கேப்டன் சீட்ஸ் வருங்க. இந்த கார் பார்த்தா 7 சீட்டர் காரு. ரியர்லி சீட் கண்டிஷனாக ரொம்ப சூப்பராக இருங்க. ஃபுல்லாக நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. இன்டீரியர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ரியரில் பார்த்தா ஸ்பாய்லர் போட்டிருக்காங்க. ரியர் பம்பர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா இனோவா 2.5 வி வேரியன்ட்ங்க. மிச்லின் டயர்ஸ் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2012 இனோவா 2.5 வி வேரியன்ட்ங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தா 2,30,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குங்க. செகண்ட் ஓனர். டீசல் வண்டிங்க அது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 lakh ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், மிரர் க்ளோசிங், போஸோட ஆடியோ சிஸ்டம்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து. இந்த கார் பார்த்தீங்கன்னா டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ங்க. ஸ்டார்ட் ஸ்டாப் எல்லாமே புஷ் பட்டனில் கொடுத்துருவாங்க. கம்பெனி டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இன்டீரியரில் பார்த்தா சீட் கவர்ஸ் தான் சூப்பராக இருக்குங்க. ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. அது மேலே பார்த்தா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் ஜிடி வேரியன்ட்ங்க.
சன்ஷேட் கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து. ஃபுல் ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. ரியர்லையும் பார்த்தா ஏசி வந்துடுது. சென்டரில் பார்த்தா கப் ஹோல்டர் வந்துடுது ஆம்ரெஸ்டோட. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2021 கியா செல்டாஸ் ஜிடிஎஸ் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ங்க. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தா 58,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 15,50,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. டாப்பில் சன்ரூஃப்னு வந்துடுங்க இந்த காரில். நம்ம நீ பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா XUV 500 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ், எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்காங்க. டயர் நல்லா பக்கத்துக்கு நல்லா ரக்கட் லுக்காக நல்லா இருக்குங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்காங்க. டோர் பீடிங் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தா ஃபுல் க்ரோம் பீடிங்ஸ் போட்டிருக்காங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. ரூஃப் ரைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா சன்ரூஃபோட வந்துடுங்க. ரூஃப் பார்த்தீங்கன்னா பிளாக்ல பண்ணியிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மிரர் க்ளோசிங் இருக்குது. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. ஃபுல் சீட் கவர் போட்டிருக்காங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இந்த கார் பார்த்தா ஆட்டோமேட்டிக் காரு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோடு வந்துடும். சன்ரூஃப் இருக்குங்க இந்த காரில். டோர் ஹேண்டில்லாம் பார்த்தா ஃபைபர் டிப்பிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட்ஸ் போட்டிருக்காங்க ரேயர்லேயும்.
இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸிவி 500 W9 வேரியன்ட்ங்க, ஆட்டோமேட்டிக். ரியரில் பார்த்தா ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷனாக பாருங்கள், அலாய் வீல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த காருக்கு பார்க்க. நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் TT00. வாங்க நம்ம இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2018 மகேந்திரா எக்ஸிவி 500 W9 வேரியன்ட்ங்க, ஆட்டோமேட்டிக் காருங்க. இது டீசல் வேரியன்ட். இது கிலோமீட்டர் பார்த்தா 68,000 கிலோமீட்டர்ஸ் ஆக 2000 இருக்குது. ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர். கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,50,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. சன்ரூஃபோட வந்திருக்கு இந்த காரு. நம்ம நீ பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் இவி வேரியன்ட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டரி எப்படிங்க பார்ப்போம். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ், எல்இடி ஃபாக் லேம்ப், டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க, அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா டாடா நெக்ஸான்லேயே டார்க் வேரியன்ட்ங்க, பிளாக் கலர்லேயே டார்க் எடிஷன் சொல்லுவாங்க. இது ரூஃபில் பார்த்தா சன்ரூஃப் வந்துடும், ரூஃப் ரைல்ஸ் வந்துடும், சன் ஃபிலிம்ஸ் சொல்லியிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸுங்க. நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க, ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஹார்மன் ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்துருங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. சன்ரூஃப் வந்துருங்க அதில். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரியர்லையும் பார்த்தா சீட் கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரியர்லையும் பார்த்தா ஒரு ஏசி வெண்ட் வந்துடும். இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா
டாடா நெக்ஸான் இவி வேரியன்ட்ங்க, 2022 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்தா 33,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க என்ன இருக்குது. சிங்கிள் ஓனருங்க, எலக்ட்ரிக் காருங்க, ஃபுல் எலக்ட்ரிக் கார் இது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 11,75,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம நீ பார்க்க போகிற காரணம் பார்த்தா இனோவா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெட்லைட்ஸ், ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தா ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. டோர் பீடிங் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்த்தா க்ரோமில் போட்டுருக்காங்க. ஃபுல் சைட் பீடிங் பார்த்தா க்ரோமில் கொடுத்துருக்காங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. வாங்க இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாலுமே பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. அது மேலே பார்த்தா லெதர் மேட் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தா ஒயிட் கலரில் ஆம்பியன்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் கவர் போட்டுருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா டொயேட்டோ இனோவா 2.5V வேரியன்ட்ங்க. ரியரில் பார்த்தா பம்பர் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தா ஸ்பாய்லர் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா 2.5V வேரியன்ட்ங்க. டீசல் இன்ஜின்ங்க. இது கிலோமீட்டர் பார்த்தா 88,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குது. ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர். கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 12 lakh ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனர் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபுட் ஷேப் கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் க்ரோம் கொடுத்துருக்காங்க, சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க, டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க, ரூஃப் ரைல் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாலுமே பவர் விண்டோஸ், ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டுருக்காங்க, ஸ்டேரிங் கவர் போட்டுருக்காங்க, பைனியோட ஆடியோ சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 4x4 டிரைவிங் வீலுங்க. டிவி போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க சீட் கவர் கண்டிஷன்லாம். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரியரில் பார்த்தா ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தா பம்பர் போட்டுருக்காங்க. இந்த கார் பார்த்தா டொயோட்டா ஃபார்ச்சுனர் 4 வீல் டிரைவிங் காருங்க. நம்பரும் பார்த்தா ஃபேன்சி நம்பருங்க 0123. வாங்க நம்ம இப்போ இந்த கார்டு டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனர் 4x4 வீல் டிரைவிங் அது 2010 மாடல் டீசல் வண்டிங்க. அது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,30,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனருங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 lakh ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நம்ம நீ பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீஸா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் எப்படிங்க பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. DDIS டீசல் இன்ஜின் காருங்க இது. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ், சென்டர் லாக்கிங், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த கார் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது.
இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி விட்டாரா ப்ரீஸா விடிஐ வேரியன்ட்ங்க. ரியரில் பார்த்தா பம்பர் போட்டுருவாங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா மாருதி ப்ரீஸா விடிஐ வேரியன்ட்ங்க. 2017 மாடல் டீசல் இன்ஜினுங்க. கிலோமீட்டர் பார்த்தா 62,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. சிங்கிள் ஓனருங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,60,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி உங்களுக்கு எல்லா காரும் பார்த்துருவோம். எல்லா காரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரையும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரையும் உங்களுடன் பாய்.